இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அதில் காங்கிரசுக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. 61 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டிருக்கும் நிலையில் ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் உள்ளது. என்டிஏ கூட்டணி பெரும்பான்மைக்கும் தேவையான அதிகமான இடங்களில் 209 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்தியா கூட்டணி 27 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கும் நிலையில் அதில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 61 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான 122 இடங்கள் என்ற நிலையில் 209 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலையில் உள்ளது. இந்தியா கூட்டணி 27 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கும் நிலையில் அதில் 27 தொகுதிகளில் தேஜஸ்வி யாதவ் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த சூழலில் போட்டியிட்ட 61 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி தற்போது முன்னிலையில் உள்ளது. இருபத்தி தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ள நிலையில் ஆர்ஜேடி 23 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. போட்டியிட்ட 61 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி தற்போது முன்னிலையில் உள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்டார். தற்போது அங்கும் அவர் கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்து வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி 209 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இந்தியா கூட்டணி 27 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ள நிலையில் போட்டியிட்ட 61 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது காங்கிரஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி 208 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணி 28 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சூழலில் போட்டியிட்ட 61 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் கட்சி. அதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் தற்போது பின்னடைவை சந்தித்து வருகிறார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராகவும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழலில் ரகோபூர் தொகுதியில் களமிறங்கிய அவர் கிட்டத்தட்ட 9,700 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது பின்னடைவை சந்தித்துள்ளார். 61 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே தற்போது முன்னிலை பெற்றுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 24 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. இடதுசாரிகள் 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் 96 இடங்களில் பாஜகவும் முன்னிலையில் உள்ளன. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை காலையிலிருந்தே பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வரும் நிலையில்
காங்கிரஸ் கட்சியும் ஆங்காங்கே சில தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தது. தற்போதைய நிலைமையில் 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணியில் 24 இடங்களில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியும், ஒரு இடத்தில் காங்கிரசும், 3 இடங்களில் இடதுசாரிகளும் முன்னிலை வகிக்கின்றன. ரஹோபூர் தொகுதியில் போட்டியிட்ட ஆர்ஜேடியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். அந்த கூட்டணி 28 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கும் நிலையில் 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.